பிரின்சிபலை பார்க்கலாமா? பிரின்சிபல்லாம் பார்க்க முடியாது சார். ஹலோ, இது எவ்வளவு? 500 ரூபா நோட்டு சார். இந்த காலேஜ்ல பிரின்சிபல் இருக்காருல்ல? இருக்காரு சார். பார்க்கலாம்ல? ஓ சரி, நீயும் சொல்லு. Hi Vinod. Hi. How are you doing? Good, thanks. Ben, மனோஜ் வீட்ல இருக்காரா? என்ன விஷயம்? காலேஜ் சீட் விஷயமா அவர்கிட்ட பேசணும். எங்க போனாலும் என்கிட்ட சொல்லாம போக மாட்டான். ஆனா சில சமயம் மட்டும் ஆள் அப்ஸ்காண்ட் ஆயிடுறான். காலேஜ் சீட்டை அவன் ட்ரை பண்ணாலும் நான் ட்ரை பண்ணாலும் ஒண்ணுதான். உங்க 2 பேர்ல யார் சீட் வாங்கி கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம். If you don't mind, you come with me. I will try. Sure. Come on. Oh, sorry. ரொம்ப தேங்க்ஸ் சார். இது எவ்வளவு? 1000 ரூபா சார். ஒரு மாச சம்பளத்தை ஒரு நிமிஷத்துல கொடுத்தீங்க சார். நீங்க நல்லா இருக்கணும் சார். நான் நல்லா தான் இருப்பேன், நீ நல்லா இரு. நீ இருக்கிற வரைக்கும் எல்லாரும் நல்லா தாண்டா இருப்பாங்க. ஏய் விஷ்வா, எப்படிடா இருக்க? வினோத் எப்படி இருக்கா? எவ்வளவு நாளாச்சுல? நல்லா இருக்கான்டா. அப்புறம் என்ன காலேஜ் பக்கம் ஏதாவது? அச்சி, என் உட்பி இங்க படிக்கிறாடா. உட்பி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? ஆமா, லவ் மேரேஜ் இல்ல. லவ் மேரேஜா? எஸ், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ்டா. நீ ஹோட்டல் எம்டி, உனக்கு காலேஜ்ல என்ன வேலை? நான் ஒரு அட்மிஷன் விஷயமா வந்தேன்ப்பா. அட்மிஷன் இந்த காலேஜ்ல குதிரை கொம்பு கூட கிடைக்கும், இங்க அட்மிஷன்லாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காதுப்பா. அதால பார்த்த நீ நினைச்சத முடிப்பவனாச்சே. மனோஜ், நான் இன்விடேஷனோட வரேன், அவசியம் நீ கல்யாணத்துக்கு வரணும். நீ இன்விடேஷனோட வரையோ இல்லையோ, உன்னோட உட்பியை கூட்டிட்டு கல்யாணத்துக்கு முன்னாலே வந்து என்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும். உன்னை அவங்க லவ் பண்ணதுக்கு நான் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்ல. ஜஸ்ட் ஜோக், ஜஸ்ட் ஜோக். டேய், லவ் மேரேஜ்னு சொன்னல, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அது என்ன தெரியல, இனிமே இங்க நடக்கிற எல்லா கல்யாணமும் காதல் கல்யாணமா தான் இருக்கணும்னு எனக்கு தோணுது. எனிவே, சீடா பை. தேங்க்ஸ் அலாட். கண்ணா, அட்மிஷன் யாருக்குன்னு சொல்லாமலே எஸ்கேப் ஆவறிய? டாப் சீக்ரெட். வினோத், சீட் கிடைக்குமா? ஹலோ, என்னப்பா? நான் கொஞ்சம் பிரின்சிபலை பார்க்கணும். எங்களை பார்த்தா மனுஷன் தெரியலையா? வரவங்களாம் பிரின்சிபலை பார்க்கணும்னு துடிக்கிறீங்க. அதுக்கு இல்லப்பா. எதுக்குன்னு எனக்கு தெரியும். சீட்டுக்கு தானே, கொஞ்சம் பாரு சார். இங்கெல்லாம் சீட்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். It's all right, வினோத். வாங்க போலாம். எனக்காக நான் உங்க டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. நாளைக்கு நான் கண்டிப்பா வந்து உங்களுக்காக சீட்டுக்கு ட்ரை பண்றேன். ஓகே? இது ஓகேவா மேடம்? ஏய், இது நல்லா இருக்குல்ல? ஏய், இது உன் கலருக்கு மேட்சே ஆகாது. How is this? Superb. Really? Okay. இது பேக் பண்ணுங்க. கணக்கா, நான் மனோஜ் பேசுறேன். இப்ப ட்ரெஸ் வாங்க வந்திருக்காங்கல்ல, அவங்க கிட்ட பணம் வாங்காத, பில் எங்கிட்ட அனுப்பிச்சிரு, நான் பே பண்ணிக்கிறேன். ஓகே சார். 1000 மேடம். பணம் தேவையில்லை மேடம், நீங்க எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு பணம் தேவையில்லைன்னா எனக்கு ட்ரெஸ் தேவையில்லை. ஓகே? ஹலோ சந்தன், நான் மனோஜ் பேசுறேன். ஏய், வாட் இஸ் திஸ்? ஒருத்த கூட பணம் வேண்டாம்னு சொல்றான், அதான் புரியல. என்ன அது, ஃப்ரீ சேல்ஸா? ஏய், இந்த ஜுவல்லரி ஷாப்க்கு போலாம். எங்கயாவது பணம் வாங்குறேன்னு பார்க்கலாம். சரி, வா பாப்போம். என்னடி இது, ஆச்சரியமா இருக்கே. ஒருத்தன் கூட பணம் வாங்க மாட்டேங்கிறான். ஐயோ, எனக்கு தலையை வெடிச்சிடும் போல இருக்கு. சரி விடு. ஹாய் மனோஜ், இதெல்லாம் உங்க வேலை தானா? யா, இதோ என்னால முடிஞ்சிருக்கீங்க. ஏய்,
ப்ளீஸ். ஓகே. Thank you. Bye. இத்தனை பேர்கிட்ட வாங்காதத நீ கொடுத்தோன்னு வாங்கிட்ட பாத்தியா? மனோஜ், உனக்கு எங்கேயோ மச்சண்டா. Hi வினோத். ஹாய். தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? நீங்க கொடுத்த பொக்கேக்கு இட் வாஸ் பியூட்டிஃபுல். வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? வேற என்ன வேணும்? என் கண்ணு பாருங்க. ஹாய். ரொம்ப நேரமா உங்க நம்பருக்கு நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். எங்கேஜ்டாவே இருந்தது. நானும் உங்களுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சோ ரெண்டு பேரும் ஒண்ணா ட்ரை பண்ணிருக்கோம். யா. இன்னைக்கு நான் உங்களை மீட் பண்ணணுமே. மனோஜ், நீ நினைச்சத அவளே சொல்றாடா. ஓகே. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கணும்னு நினைச்சிருக்கோம். இன்னைக்கு ஈவினிங் 7:30 மணிக்கு என்னோட பார்க் ரெஸ்டாரண்ட் வந்துடுறீங்களா? ப்ளீஸ். அனாவசியமா ப்ளீஸ் வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பா நான் வரேன். தேங்க்யூ நீதா. ஓகே, பை. See you. நீதா சந்திச்சதுக்கு அப்புறமா என்ன அறியாமலே என் வாழ்க்கையில நான் ஏகப்பட்ட சந்தோஷத்துல இருக்கேன். என் மனசு எப்ப பார்த்தாலும் நீதாவே சுத்தி சுத்தி வருது. அது ஏன்? எஸ், ஐ லவ் நீதா. எங்க திரும்பினாலும் எதை பார்த்தாலும் உன்னையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் உன் பேர் தான் என் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. நான் உன்னை மனசார லவ் பண்றேன் நீதா. பட் நீ என்ன லவ் பண்றியா? லவ் பண்ணணும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா அதை நீ சொல்லி நான் கேட்டா எவ்வளவு சுகமா இருக்கும். முதல்ல இந்த விஷயத்த வினோத் கிட்ட சொல்லணும். எஸ், ஐ லவ் நீதா. அவ மட்டும் எனக்கு கிடைச்சிட்டானா அதை விட சந்தோஷமான விஷயம் இந்த உலகத்திலே எதுவும் இருக்க முடியாது. இந்த விஷயத்தை முதல்ல மனோஜ் கிட்ட தான் சொல்லணும். அவனை விட்டா எனக்கு யாரு இருக்கா? ஹலோ. ஹலோ மனோஜ். என்னடா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா. பேசணுமா? ஏய், நானும் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா. ஜப்பான் கடை மாதிரியா? இதோ வந்துட்டாரு. யா. ஹேய், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயத்த முதல்ல நீ கேளு, அப்புறம் நீ சொல்றத நான் கேக்குறேன். டேய் வினோத், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. சிரிக்கணும் போல இருக்குடா, குதிக்கணும் போல, ஓடணும் போல இருக்குடா. வினோத், உனக்கு தெரியலடா, இந்த உலகத்துல நான் எதுக்காகவும் இது வரைக்கும் ஆசைப்பட்டது இல்லடா. அப்படி எது மேலுமே ஆசை இல்லாம இருந்த எனக்கு கொஞ்ச நாளா ஒரு பொண்ணு மேல
சொல்ல தெரியலடா. டேய், இது வரைக்கும் இது மேலயுமே அன்பு செலுத்தாம இருந்த ஒருத்தன் திடீர்னு எல்லா அன்பையும் சேர்த்து ஒரு விஷயத்து மேல செலுத்தும் போது அந்த இடத்துல ஒரு வெரி வெரி ஃபார்ம் ஆகுதா, ஒரு ஃபோர்ஸ். அது இப்ப எனக்குள்ள இருக்கடா. டேய், நான் I'm in love டா. இந்த விஷயத்தை நான் முதல்ல உங்ககிட்ட சொல்லணும்னு ஏன் தெரியுமா ஆசைப்பட்டேன்? நான் லவ் பண்ற பொண்ண உனக்கும் தெரியும்டா, உனக்கும் தெரியும். அவளை நான் லவ் பண்றேன்னு தெரிஞ்சா நீ ஹாப்பியா ஃபீல் பண்ணுவடா. அவ மட்டும் எனக்கு கிடைச்சிட்டான்னு வச்சுக்கோ, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே எனக்கு தூசிடா. ஏய் வினோத், வினோத், இந்த விஷயம் தெரிஞ்சா நீ ரொம்ப சந்தோஷப்படுவடா. ஏன்னா இந்த உலகத்துல எனக்குன்னு யாரும் இல்லடா. எனக்கு இருக்கிற ஒரே சொந்த நீதான். அதனாலதான் இந்த விஷயம் முதல்ல உனக்கு தெரியணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஓகே ஓகே, நவ ரிலாக்ஸ் and see my darling.